படம் வேற லெவல் சார், படம் வேற லெவலு. நான் ஜனநாயகன் படத்துக்கு எவ்வளவு வெயிட்டிங் இருந்தனோ அந்த மாதிரி இருக்கு படம். ஜனநாயகன் படத்துக்காக நான் வெயிட்டிங். நான் வந்து விஜய் ரசிகர், பக்கா விஜய் ரசிகர். இந்த படம் பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நம்ம விஜய் சாருக்கு ஆப்போசிட் அஜித் சார் தான். இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்த மேலே நம்ம லெஜண்ட் சார் வந்துக்கிறாரு. கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். நம்ம விஜய் சார் அஜித் சார் படம் எப்படி இருக்குமோ அதோட பயங்கர மாசா இருக்கு. மியூசிக் எல்லாமே தரமா இருக்கு. சென்டிமெண்ட், ஆக்ஷனு எல்லாம் வேற லெவலுக்கு இது. கண்டிப்பா விஜய் சார் துப்பாக்கி நம்ம லெஜண்ட் சாருக்கு தான் வரும். சிவகார்த்திகேயன் சும்மா வேஸ்ட். செம்மையா இருக்கு சார், செம்ம செம்ம. அடுத்த ஆக்டர் அவர் தான் சார். செம்ம சார், செம்மையா இருக்கு சார், ஆக்ஷன் செம்ம. குடும்பமாவும் வந்து பார்க்கலாம், மாசாக்கிறவங்களாம் வந்து பார்க்கலாம். செம்மையா இருக்கு. உண்மையில ஆக்டிலாம் பயங்கர வெறித்தனமா இருக்கு. தளபதி மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆக்ஷன்லாம் சும்மா தெருக்கி விட்டாரு எங்க தளபதி. வேற லெவல்ல இருக்கு எங்க அண்ணன். லீடர் வேற லெவல். மாபெரும் வெற்றி, பிரமாண்டமான வெற்றி, வெற்றி வெற்றி. சூப்பர் படம். ஆக்டிங் வேற லெவல். எதிர்பாராத விதம் நல்லா பண்ணிருக்காங்க. வேற பிரமாண்டமா இருக்கு. எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவல். நல்ல முறை பண்ணிருக்காங்க. அடுத்தடுத்த மாபெரும் வெற்றி. இந்த படம் ரொம்ப உலகமே வெற்றி பெறும். பணக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சரவணா ஸ்டோர் தாயா இன்னைக்கு 100 ரூபாயும் 50 ரூபாயும் சட்டையை கொடுத்து உங்களுக்கு வந்து பெரிய மனுஷனை காட்டுறது. ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கணும்னாக்கா நீங்க அந்த இடத்துக்கு போனாக்கா நீங்க வந்து சந்தோஷமாக உங்களுக்கு மலை விலையில கொடுத்துட்டு வர அந்த சரவணா ஸ்டோரு. சரவணா ஸ்டோர்ல இருக்க சோறு தானே சாப்பிட்றான். எப்படி நீங்க அப்படி இழிவா பேசலாம்? எப்படி இழிவா பேச? இப்ப நான் கேக்குறேன், உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு கடை வச்சிருக்கிறவரு அந்த முதலாளி வந்து கல்யாணம் பண்றாரு. அந்த கல்யாணத்துக்கு அந்த கடையில வேலை செய்யறவங்க வரமாட்டாங்களா? சொல்லுங்க. அந்த கடையில வேலை செய்யறவங்க கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா? எதை வச்சு கேக்குறீங்க? எதை வச்சு கேக்குறீங்க? தயவு செய்து சரவணா ஸ்டோர்ல ஒர்க் பண்றவங்களை இழிவுபடுத்தி பேசாதீங்க. 5000 10,000 குடும்பத்தை வாழ வச்சிட்டு இருக்காரு. எதை வச்சு கேக்குறீங்க? நான் கேக்குறேன். ஒரு விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகுது, அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு சரவணா ஸ்டோர்ல வேலை பாக்குறவங்க படம் பார்க்க வரமாட்டாங்களா? சொல்லுங்கப்பா. எப்படியாதான் கேட்கலாம்? நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன். அது என்ன ரசிகர்கள் உங்களுக்கு அவ்வளவு இலக்கணமா போச்சா? ஒரு படம் எடுக்கிறவங்க அவங்க வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க தான் படம் பார்க்கணும்னு தலையெழுத்து இருக்கா? அப்படி நினைச்சா படம் எடுக்கிறீங்க. ஒரு கீழ் மட்டத்துல இருந்து வரவங்க தான் உனக்கு பேனருக்கு பால் அபிஷேகம் பண்றது, பன்னீர் அபிஷேகம் பண்றது. சரவணா ஸ்டோர்ல வேலை பார்க்கறவங்க படம் பார்க்க கூட யாரு எந்த கூமுட்டியா சொன்னது? அவன் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறானா? எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம்? சரவணா ஸ்டோர்ல வேலை பார்க்குற மனுஷன் இல்லையா, அவன் படம் பார்க்க கூடாதா? இப்ப சொல்றாங்க ஒரு வீட்லயும் இன்னைக்கு ஒரு கட்டப்பை இருக்குது அப்படின்னாக்க அது எதுக்கு காரணம்? சரவணா ஸ்டோர் தான் காரணம். அதனால படம் வேற, சரவணா ஸ்டோர் வேலை. இன்னொரு தடவை யாராவது கமெண்ட்ல சரவணா ஸ்டோர்ல அந்த வேலை செய்யறவங்களை பத்தி தவறா சொன்னீங்கன்னாக்கா நிறைய இருக்கு ப்ரோ. சென்டிமெண்ட், லவ் மூவி எல்லாமே நிறையவே இருக்கு. ஃபேமிலியோட படம் பார்க்கலாம் ப்ரோ. செம்ம படம், ஒர்த்து. படம் நல்லா இருக்குது ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ. படம் சூப்பரா இருக்குது ப்ரோ. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ற மாதிரி வருது ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. மெசேஜ் அதான், எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும், எதுவா இருந்தாலும் சஸ்பெண்டா வச்சுக்காம நல்லா இருந்துக்கணும். சூப்பரா இருந்துச்சு தலைவா படம். சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. லெஜெண்டே சூப்பரான படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா படம் சூப்பர். டைரக்டர் பிரிச்சு மேஞ்சிருக்காரு. சந்தோஷ் பிரபு வில்லன் அசமாட்டிக். நைஸ் ப்ரோ. டைம் போனே தெரியல. ஃபாதர் இது சென்டிமெண்ட் தான். ஒருத்தர் பொண்ணுக்காக எவ்வளோ வேணா, அவரோட பொண்ணுக்காக எவ்வளோ வேணா ஒருத்தன் வந்து இறங்குவான்னு சொல்லிட்டு இருக்கு. லீடர்னு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் எதனால் பண்ணுறாங்க, என்ன ஏது, அந்த சஸ்பென்ஸ் நல்லா உடச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். ஏதோ வல்கரிட்டியில் எதுவும் மியூசிக்லாம் ஜிப்ரான் மியூசிக் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தால் நான் படம் சூப்பர்.
நல்லா இருந்துச்சு என்ன ப்ரோ பண்ணிருக்காரு ப்ரோ நல்லா பண்ணிருக்காரு இந்த தடவை நல்லா ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்கு ஓரளவு ஓகே ஆனா எமோஷனல் சீன் அப்பப்போ லைட்டா கிரிஞ்சா இருந்துச்சு மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு ஆக்ஷன்லாம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ ஹாலிவுட் படம் மாதிரியே இருந்துச்சு ஃபேமிலியோட பார்க்கலாம் ப்ரோ மியூசிக்லாம் நல்லா பிஜிஎம்லாம் தரமா போட்டிருந்தாங்க அந்த அத்தி திரும்ப அந்த பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ என்ன ப்ரோ அவர் வந்து அவர் பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் காப்பாத்தி நாட்டுக்காக 42 குழந்தைகளை காப்பாத்துவாரு ப்ரோ அதனால லீடர்னு வச்சுக்காங்க நல்லா இருக்கு சூப்பரா என் தங்கச்சியை பார்த்த மாதிரி எங்கள் அப்பாவை பார்த்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி அப்படி ஒரு மனசோட ஒன்றி போகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், இந்த கதாபாத்திரம் இந்த மாறன் என்கின்ற கதாபாத்திரம் சக்திவேல் என்ற கதாபாத்திரம் லீடர் அவர்களை தவிர லெஜண்ட் அவர்களை தவிர வேற ஒரு எந்த ஒரு கொம்பன் இந்த படத்திற்கு கதாநாயகனாக நடித்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்றி போகவே முடியாது. யார் நடித்தாலும் சரி அந்த கதாபாத்திரத்தை வேற யாருன்னா நடிச்சிருந்தா ஒரு நடிகனாக தான் தெரிவாங்க. இந்த லீடர் படத்தில் லெஜண்ட் அவர்கள் நடிக்கவும் தான் அந்த கதாபாத்திரமாகவே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க.